தான் விவசாயிகள். அந்த தொழிலுக்கு பேர் தான் விவசாயம். சரியா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 60 to 70% அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நம்மளோட எக்கனாமி நம்மளோட தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60% வந்து எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க. ஆனால் அடிப்படையாக விவசாயத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா சாயில் வேணும். சாயில் இஸ் தி மீடியம். கேட்டுங்களா? சாயில் ஒரு மீடியம். ஸோ அந்த சாயில் வந்து லிவிங் ஆர்கானிசமா இல்லையா? சாயில் இஸ் ஏ லிவிங் ஆர்கானிசம். சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து உயிர் உண்டு. சரிங்களா? மண்ணுக்குள்ள எத்தனை உயிரினங்கள் வாழுது தெரியுமா? என்னென்ன மண்ணுக்குள்ள வாழுது? எப்போ வாழுது? அது ஒரு மீன் தெரியும். அது தெரியும். அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய மைக்ரோப்ஸ் வந்து லிவிங் மைக்ரோப்ஸ் இந்த சாயில் வந்து இருக்கு. ஸோ மண்ணுக்குள்ள வந்து நீங்கள் எதை போட்டீங்கன்னாலும் என்ன ஆகும்? என்ன ஆகிடும்? அதெல்லாம் மண்ணுக்குள்ள இலை தழைகள் எல்லாமே உழுது, பேப்பர் போடுறோம், நம்ம சாப்பாடு கழிவுகள் போடுறோம், எல்லாம் என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகி மக்கிடுது. டீகம்போஸ் எப்படி ஆகுது? மைக்ரோப்ஸ் இருக்கு. அப்போ மண் என்ன? சாயில் இஸ் a லிவிங் மீடியம். லிவிங் மீடியம். எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து சஸ்டைனபிளாக கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போலாம் என்ன ஆகுது? ஒரு கோட் மட்டும் சொல்கிறேன், உணவே மருந்து. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து மருந்தாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? we eat medicines as food. உங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து வீட்டில் மாத்திரை டப்பா இல்லாத வீடே கிடையாது. காலையிலையும் மாத்திரை சாப்பிடுவாங்க, மதியம் மாத்திரை சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல உணவுப் பொருட்கள் கிடைக்கும். நல்ல உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா we will be healthy-ஆ இருக்கும். TVS Agri Science Research Institute இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? இந்த ஃபார்ம் நம்ம எல்லாத்தையும் எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? இந்த இயரில். அந்த இயரில் தான் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1947 ஸ்டார்ட் பண்ண ஃபார்ம் இது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 440 ஏக்கர்ஸ் இருக்குது இந்த ஃபார்ம் டோட்டலாக. சரிங்களா? இந்த ஃபார்மில் வந்துட்டு நாங்கள் மேஜராக பண்ணுற கிராப்ஸ் வந்துட்டு சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆர்ச்சர்ட் கிராப்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வரும்போது என்னென்ன மரம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் பார்த்துருக்கீங்க, வேறு ஏதாவது பார்த்துருக்கீங்க? புளிய மரம் பார்த்துருக்கீங்க, வேறு சப்போட்டா, டேமரின், ஆமலா பார்த்துருப்பீங்க, வேறு 3 தான் அங்கே பார்த்துருக்கோம். வேப்ப மரம் பார்த்துருக்கோம். வேப்ப மரம்லாம் கல்டிவேஷன் பண்ணுறதில்ல, அது நம்மளோட நேச்சர்ஸோட கிஃப்ட்டு. எக்ஸாம்பிள் 1 கிலோ யூரியா போகிறோம், ஒரே ஒரு தக்காளி வரும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 கிலோ யூரியா போகிறாங்க, ஒரு 4 தக்காளி வருது. இப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? அதிகமாக போட அதிகமாக வரும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷனும் போயிடுச்சு, அந்த செடிக்கு உள்ள பொட்டன்ஷியலும் போயிடுச்சு. அதனால தான் அவ்வளோ ஹைப்ரிட்ஸ் இன்னி வரைக்கும் அவ்வளோ ஹைப்ரிட்ஸ். அந்த ஹைப்ரிடுக்கு அந்த மருந்து கொடுத்தா தான் அந்த அதால் பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். நம்ம நேட்டிவ் சீட்ஸ்லாம் அப்படி கிடையாது. அதோட பொட்டன்ஷியல் என்னவோ ஒரு 10 காய் தான் கொடுக்கும். ஹைப்ரிட்ஸ் அப்படி இல்லை, தேவைக்கு அதிகமாக கொடுக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு ஆசையை தூண்டி அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வச்சு நம்ம மண்ணு ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஆகுது. So 1 liter coconut, 1 liter oil itself 600, then another half liter 900. So from 360 you can value add it and sell it for 900 rupees. So this is the way of doing farming as a business. Okay. So farming, all will tell farming is the last law, nothing. So you have to do it timely and you have to value add it. Then you will add more income to your farming activity. அதாவது முட்டை ப்ளஸ் அண்ட் எலுமிச்சம்பழம் இதில் வந்து போட்டிருக்கோம். இது வந்து அந்த முட்டையை போட்ட அந்த எலுமிச்சம்பழத்தில் போட்டதுன்னா அது முட்டையில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. அந்த எலுமிச்சம்பழம் வந்து எல்லாமே வந்து அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துருங்க. ஸோ 50 days எடுத்து ஸோ ஃப்ளவரிங் பூப்புக்கு முன்னாடி இதை கொடுத்தோம்னா நல்லா ஃப்ளவரிங் நல்லா பூப்பு செடிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸோ முட்டை பழங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ்.
ஸோ இது என்னென்னா ஃபார்ம் யார்ட் மண்ணிருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபார்ம் யார்ட் மண்ணியூர் டைரெக்டாக போட்டோம்னா ஃபீல்டுக்கு வந்து உடனே நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. when we convert it to vermi compost, so it will contain 3 to 4 times more nitrogen, phosphorus and potash nutrient content than farmyard manure, and also in readily available form. So that's why we are converting farmyard manure into vermicompost, then we are applying to the field. So that is the basics behind it.